அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் யதுல்லாஹி அல் ஜமா வாராந்திர தல்பியா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாரம் வந்து பேச்சாளர் இந்த அமீர் வந்து பேசுவாப்புல, ஆஹா வந்து பேசுவாப்புல, ராத் வந்து அர்ஷத் வந்து ஓதி ஆரம்பிப்பாப்புல. ஆமாம், முடிச்சுட்டு ஒரு 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 ஒரே ஒரு ஒரு சின்ன ஹதீஸை கொடுத்து சொல்லி விளக்க முடிச்சு நிகால் பேசுவாப்புல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாரம் சிறுவர்கள் வராமல் இருந்தீங்க, 1-2 பேர் வராமல் இருந்தீங்க, இந்த வாரம் வந்துட்டீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சிறு சிறு வேலைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காண்டி நீங்கள் வாரம் முழுக்க நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்காண்டி நீங்கள் கொடுக்க கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் தான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்குறீங்க. அதையாச்சும் சிறந்த முறையில் நீங்கள் வந்து வெறுமனவே வந்துட்டு இதாக போகாமல் வந்த நோக்கம் என்னன்னா, நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காண்டி தான் நம்ம உங்களை வர சொல்கிறது, வர வைக்கிறது, எல்லாமே பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? சிறுவர்கள் கவனமாக கவனிக்கணும். பெரியவங்க நீங்கள் வந்து அமல்படுத்த பார்க்கணும். பெரிய பசங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அமல்படுத்த பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த பார்க்கணும். சலா ஆரம்பிப்பாக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். மேலும் மக்களாக இருந்த மக்களை மக்களாக மாற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றியோம். மேலும் அவளை சதை பெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் அனைவரும் போற்றியோம். இன்னுரையை நாம் செய்கிறோம். அதாவது இக்காலகட்டத்தில் அதிகமாக பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாவங்கள் அதாவது சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் பிரித்திருப்பாங்க. பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள். நீ வந்து நார்மலாக ஒரு பையனை துன்புறுத்திட்டுனா அது ஒரு பாவம். ஆனால் ஒரு மது பொருளை யூஸ் பண்ணினா, ஒரு போதை தரக்கூடிய பொருளை யூஸ் பண்ணா அது பெரிய பாவத்தில் வந்துடும். அது மாதிரி இந்த ஜினா செய்கிறது, கொலை செய்கிறது, மது, இதெல்லாம் பெரிய பாவங்கள்ல அடங்கும். இந்த 3 பாவத்திலையுமே முக்கியமாக சல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மது சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அது ஹம்ரு ஜுமாவுல் இஸ்ம். இந்த மதுங்கிற ஒரு பாவம், அந்த அருந்துறது மது அனைத்து பாவத்தையுமே ஒன்றை திரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு தக்வாதாரி எந்நேரமே அல்லாஹ் அக்பர் தக்வா தொழுதுகிட்டே தான் இருப்பார். தொழுதுகிட்டு தக்வா தஸ்பீ செஞ்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு, இதுதான் அவருக்கு வேலையே. அதுதான் பார்க்குறாரு. காலைல அல்லாஹ் அக்பர் ஃபஜர் தொழுகிறாரு, அதுக்கப்புறம் தொழுதுகிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த பிரேக் டைம்னா எதுனா சாப்பிட போகிறது, அவருக்கு அந்த மலந்தளம் கிடைக்கிறது. அப்போ இடையில வந்து அந்த நம்ம டீ குடிப்போம்ல, ஸ்நாக்ஸ், அது மாதிரி டைம் தான். அது மாதிரி பார்த்து சைத்தான் பார்க்குறான், இவரை எப்படியாவது வழி கெடுக்கணுமே, தொழுதுகிட்டே இருக்காரு, இவர் எப்படி வழி கெடுக்கலான்னு போறாரு. எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம போய் வெளியாலேருந்து கூப்பிட்டு வெளியே வச்சு கூப்பிட்டோம்னா கெடுக்க முடியாது, அவர் ரூட்லேயே போய் கெடுக்கணும் அப்படின்னு சைத்தான் ஜிபா மாட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறான். இவரு அந்த பிரேக் டைம் விடாது பார்த்தீங்களா, மலந்தலை கழிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அது கூட சைத்தான் இடல. அவனுக்கு எதுவுமே கிடையாது இல்லை. அவன் தொழுதுகிட்டே இருக்கான். காலைல இருந்து நைட் வரையும் ஃபுல்லாக அடிச்சு அவன் தொழுதுகிட்டே இருக்கான். அல்லாஹ் பார்க்குறா, இவர் நம்மளோட பெரிய தக்குவாதையாக இருக்காரு அப்படின்னு இவர் டக்குன்னு சிந்தனை மாறிடுச்சு. அவன் சைத்தாண்டு போய், இப்போ தொழுவுறீங்களே, எந்த இதுவுமே இல்லையே, எப்படி இப்படி தொழுவுறீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. அது சைத்தான் சொல்கிறான், அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ செய்ய மாட்டேன், நீ போ, நீ உன் வேலையை பாரு அப்படின்னா. இல்லை நீ சொல்லுங்க, நான் எதாவது செய்கிறேன் அப்படின்னா. இல்லை நீ செய்ய மாட்டேன், நீ போ அப்படின்னா. திரும்ப நீ வந்து இல்லை நான் எதாக இருந்தாலும் செய்கிறேன்,
என்னால் முடியும், நானும் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே தக்குவா இறங்கணும், அல்லாஹ்ட்ட முழுமையாக அர்ப்பணிச்சிடணும் அப்படின்னு இறங்கிய சைத்தான் சொல்கிறாரு. அதுக்கு சைத்தான் சொல்கிறான், நீ செய்ய மாட்டப்பா நான் சொல்கிறத, இல்லை நீ சொல்லுங்க அப்படின்னு. முதல்ல வந்து என்ன சொல்கிறான், கொலை செய்யணும், ஏதாவது ஒரு தப்பை செஞ்சாதான் வந்து இந்த அளவுக்கு இது பண்ண முடியும், அதுக்காக நீ கொலை செய்யணும் அப்படின்னு. கொலையா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லைன்னா செய்ய முடியாது, அதனால தான் சொன்னேன் நீ கிளம்புப்பா, நீ செய்ய மாட்ட, நீ கிளம்பு, நான் வந்து இப்படி போய்க்கிறேன், இதுக்கு இந்த இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த பாவத்தை செய்யணும் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு. திரும்பி போய் சைத்தான்ட்டேன், வேற ஏதாவது வழி இருக்கா, வேற ஏதாவது வழியா, சரி நீ அதை செய்வியா, செய்வேன் கண்டிப்பாக செய்வேன். சரி ஜினா செய்யணும் அப்படின்னு. ஜினா மீன் விபச்சாரம். விபச்சாரம்னு அவரு அல்லாவே அது பாவமாச்சு எப்படி செய்யறது, அந்த பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்போ தொழுக ஆரம்பித்தேன், இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அதனால தான் உன்னை வந்து ஜினா செய்ய சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, இல்லைப்பா நீ வேணாம், நீ செய்ய மாட்டேன், நீ போ, நீ எதுவுமே முடியும்னு. அவர் போயிட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு அந்த தக்கவாலை இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு சைத்தான். அப்படியா, திரும்பி போயிட்டு வேற ஏதாவது இருக்கா, சின்னதாக ஏதாவது நான் சொல்லுங்க, நீ இது மாதிரி தொழுதுகிட்டே இருக்கணும், தக்குவாலே இருக்கணும். அப்படியா, ஹம்ரு மது இருக்குல்ல அது அருந்து அப்படின்னு. அதுவா, இல்லை இது 3மே சொல்லிட்டேன்ப்பா, இதுக்குமே என்னப்பா உனக்கு வேணும், இது இந்த நான் இருந்துக்கிறேன், நீ போ, நீ செய்ய மாட்டேன்னு சொல்ல உன்ட்ட ஸ்டார்டிங்லேயே, நீ செய்ய மாட்டேன் நீ போ அப்படின்றான். சைத்தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் செய்கிறேன், நான் இது ஹம்ரு சின்ன குடிக்கிறது தானே, இது கொலை இல்லை இதெல்லாம் இல்லை, குடிக்கிறது தானே, இது செஞ்சு 1000 நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுடுவோம். சைத்தான் வலிக்கு எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அவனை விட யாருமே கிடையாதுல்ல. போகிறாங்க ஒரு மது கடை, அந்த காலத்தில் இந்த மாதிரி வீடு மாதிரி தானே காய்ச்சிறது, மது காய்ச்சி விற்கும் போது அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க, பெண்மணி தான் அந்த இடத்துல காய்ச்சிறது. அந்த பெண்மணியோட ஹஸ்பண்டு அவன் தான் விற்கிறவன். அந்த அவன் நோஞ்சா மாதிரி இருக்கான் சரிங்களா, நோஞ்சாமல் எலும்பு தோல்மா இருக்கான். அவன் அங்கே போன உடனே மதுவை கொடுங்க அப்படின்னு சைத்தான் போயிடறான். வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்றான். வாங்கி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல அவனோட நிலைமைகள் மாறுது, உடல் நிலைமைகள்லாம் மாறினோடனே மது அருந்தவனுக்கு என்ன தோணும், அடுத்து பொண்ணை பார்க்குறான் அந்த கடையிலேயே, ஜினா, அந்த பொண்ணை ஜினா செய்ய போகிறான். போகும்போது அவன் புருஷங்காரன் வரான், எங்கடா என் பொண்டாட்டி நீ தொட போகிறன்னு. அவன் நோஞ்சா எலும்பு மாதிரி தான் இருந்தான், அவனுக்கு வட்டி, ஆளு காலி. ஆள் இறந்தோடனே இங்கிட்ட இறந்துடுறான், இங்கிட்ட ஜினா அட்டம்ட்டு, இங்கிட்ட மது, 3 பாவத்தையுமே ஒரே இடத்துல நடந்துரு. இதுதான் சலான்னு சொன்னாங்க, அல்ல ஹம்ரு ஜும்மாவுல் இஸ்மு, மது என்பது அனைத்து பாவத்தையுமே ஒன்று திரட்டக்கூடியது. அதனால இந்த பெரிய இந்த பாவங்கள்லேருந்து விடுபடணும் மெயினாக இந்த இது. இப்போ ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள்ட்ட சொல்கிறேன், ஏன்னா அங்கே இருந்தால் இந்த பழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவாகிறது ஸ்கூலில். இதுதான்டா ஒன்றும் இல்லை பாடுறா நல்லா இருக்கும், நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பேச்சு பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாரு, இப்படி பழகிறது தான் பின்னாடி வந்து பெரிய ஒரு கீழ்த்தட்ட நிலைமையில போய் ஆக்கிடும். நேற்று ஒரு நியூஸு, நம்ம ஊருக்காரங்க வெளியூரில் போயிட்டு ஆள் சிக்கிட்டாங்க, மாட்டி, எல்லாம் சில பேர் தெரிஞ்சிருக்காங்க. அவர்களாம் எந்த ஹிஸ்டில் போனோம், இந்த மாதிரி இதில் தான் ஒரு கெடுதியில் போயிட்டு நண்பர்களை சேர்ந்து கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டு அப்படியே போய் அவங்க மைண்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாம் அவங்க செய்த பாவம் வந்து அது மது அருந்திருப்பாங்க, இல்லை அருந்த போவாங்க, அதுக்கான ஒரு காசு தேவைக்காக தான் அவங்க அந்த வேலையை பண்ணது. ஒரு திருட்டு சம்பவம் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அளவில் வந்து அவங்க அசிங்கப்படதாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த போதைப்பொருள். அங்கே ஆரம்பித்த வதறதும் அந்த எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல் கட்ட காலத்துலேருந்து கூட படிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து சேஃபாக இருந்துப்போம், நல்லா நம்ம காப்பாற்றுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் சைத்தான் வந்து வெகு மோசமான. அதாவது ஜினா பார்த்தீங்கன்னா நீ என்ன வந்து இப்போ ஒரு பொண்ணை போய் தப்பாக இது பண்ணிட்டாலும் ஜினான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜினாங்க பல வகையாக பிரிச்சிருக்காங்க. நீ அந்த பொண்ணை போகும்போது பார்க்குறியா, அது ஜினா தான். உன் கண் அந்த இதை ஜினா செய்யுது, அந்த பொண்ணை பார்க்குறீங்கன்னா அதுக்கான வேலையை உன் கை செய்தா, அதுவும் ஜினா தான். அது கைக்கான ஜினா எழுதப்படும். நீ மவுத்தானதுக்கப்புறம் உன்னைய வந்து நீ வாயில பேச மாட்டேன், உன் மனசாட்சி மட்டும் தான் பேசும். நல்லா கேள்வி கேட்கும்போது உன் கை சொல்லும், என் கை இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு. உன் தலை முடி சொல்லும், ஒரு ஒரு ஊர் முடியும், ஒரு இமை வந்து பதில் சொல்லும், என் முடி இதுக்காக தான் இந்த காத்துல ஆடிச்சு அப்படின்னு.
ஒவ்வொன்றும் கேள்வி பதில் இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து பொய் சொல்ல முடியாது, அல்லா எதுவும் பண்ண முடியாது. அல்லாட்ட வந்து அப்படியே பிடிச்சிரும், எதுவும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளோட ஈமான் சஹாபாக்கள் ஈமான்லாம் வெறும் பயங்கரம். அதான் ஈட்டி முனையில் இருந்தாலும் ஈமானை விட மாட்டேன்னு தான் சஹாபாக்களா சொல்லுவாங்க. நீ கழுத்துல கத்திய வச்சுட்டு இப்படி நின்றுட்டு நீ இஸ்லாத்தை விடு, சல்லாஹத்தை விடு, அவன் விட்டுறவங்க நீ அறுத்துட்டு போ, இப்படிதான் தான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் வரும். அந்த அளவுக்கு ஈமான்ல இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து நம்மளை சைத்தான் வந்து ஈஸியாக ஏமாத்திடுவான். அதாவது நமக்கு முக்கியமானது என்ன, இப்போ காலைல ஃபஜர் தொழுவேன், அது சைத்தான் மெயின் ஆரம்பிக்கிறது அங்கே தான். அவனுடைய அஸ்திவாரம் தான் அந்த ஃபஜர் தொழுவை. நீ எந்திரிச்சின்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு வந்து ஒரு நல்ல நாள் அமையும். நீ என்னைக்கு அந்த ஃபஜர் தொழுவை விடுறியோ அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு பீட நாள் தான். இது வந்து நிறைய ஹதீஸ்ல எல்லாத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஃபஜர் தொழுவை விட்டினா எனக்கு பீட நாள். அதுக்கான சைத்தான் வந்து எல்லா முயற்சியும் பண்ணுவான், எல்லாத்தையும் தூங்க வச்சு. ஆமாம். ஆனால் சஹாபாக்கள்ல உமர்லானு சைத்தான் அவங்கள மட்டும் போய் எழுப்பி விட்டுருவான். அவனை மட்டும் போய் எழுப்பி விட்டுருவான். ஏன்டா சைத்தான் என்னை எழுப்பி விட்டு அவங்க உமர்லானு, ஏன்பா அது ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு நாள் வந்து உமர்லான் தூங்கிடுவான். உமர்லான் யாருன்னு தெரியல அதுக்கும். அவங்க பெரிய அவங்க நீதிபதி, ஒரு நேர்மையான நீதிபதி, அவர் பொலிட்டிக்கல்ல இருந்தவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக கற்றுக் கொடுத்தது அவங்க தான். ஹெட்லைனா யார் எடுப்பாங்கன்னா காந்தி வந்து அவர்லாம் உமர்லாம் தான் சொல்லியிருக்காங்க, உமர்லாம் ஆட்சி மாதிரி இங்கே வரணும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியாளர் உமர்லாம். அவங்க ஒரு தடவை ஃபஜர்ல வந்து டைம் ஆச்சு தூங்கிட்டு இருக்காங்க. சைத்தான் பார்த்தாங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பு, இவர் காதுக்கு பாங்க சத்தம் போகக்கூடாது, தூங்க வச்சிடணும். பாங்க சத்தத்தை உள்ள காதில் செவி கேட்க வரல சைத்தான். அது பாங்க சொல்லி முடிஞ்சிருச்சு. சுமர்லாம் தொழுவையும் அட்டன் பண்ணல, தொழுகலை, விட்டுட்டாங்க. காலை எந்திரிச்சு பெரும் அழுக. உமர்லாம், நான் ஃபஜர் தொழுகை விட்டுட்டேனே, எப்படி நான் விடலாம்? பொண்ணு தொழுகிறான் காலில் இருந்து லுகர் தொழுகை வரைக்கும் தொழுதுட்டு இருக்காங்க, திரும்பி தொழுதுகிட்டே இருக்காங்க. நான் ஃபஜர் தொழுகை விட்டுட்டேன்னு சைத்தான் பார்க்குறான், தொழுதுகிட்டே இருக்காரு அப்படின்னு. திரும்பி தொழுகிறாங்க, நீ ஃபுல்லாக தொழுது முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் திரும்பி தூங்குறாங்க. சைத்தானே போய் எழுப்பி விட்டான், ஃபஜர் தொழுகை டைம் ஆச்சு எழுந்து போங்க அப்படின்னு. ஆனால் சைத்தான் பையில, நீ கிடக்கதானா வருவேன், நீ எப்போ என்னை எழுப்பி விடுவ, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்யா நேற்று உனக்கு தெரியாம தூங்க வச்சுட்டேன், நீ அதுக்கு பதிலாக நீ காலையிலேருந்து நைட் வரையும் தொழுதுட்டு இருக்க. நான் கெடுக்கிறது தான் என் வேலை, உன்னை எக்ஸ்ட்ரா ஆக்கி விடுறது என் வேலை இல்லை. அதனால நீ போய் தொழுதுரு, உனக்கு எக்ஸ்ட்ரா நம்மளாம் வேணாம், ஃபஜர் தொழுகை நன்மையை மட்டும் நீ வாங்கிக்க அப்படின்னு சைத்தான் சொல்றாங்க. போடா அப்படின்னு அந்த துவாவை அனுப்புறாங்க, தட்டுறாங்க, அந்த கதவை தெரிச்சிடலாம். அப்ப நம்மளோட ஈமானும் சஹாபாக்கள் ஈமானையும் பார்த்துக்குங்க. நம்மளாம் அசால்ட்டா தூங்க வைக்கிறது மட்டும் இல்லை, எல்லா இதுலையுமே அசால்ட்டா ஒரு வழிகேட்டில் உள்ள நுழைச்சிருவோம். ஏன் மனிதர்களும் வந்து அந்த அளவுக்குள்ள நம்ம மனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஈமான் குறைவா இருக்கு, தக்குவா குறைவா இருக்கு. சஹாபாக்கள் உள்ள அந்த அளவுக்கு வரணும். நம்ம அல்லாஹ்ட்ட எல்லாருமே துஆ செஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து போதைப் பொருட்கள்லையோ இதுலையும் ஈடுபடாம தொழுகையில வந்து மும்மரமாக செலுத்தி ஃபஜர் தொழுகை எல்லாத்துக்கும் மெயினாக போயிடுவோம். ஏன்னா மெயின் வந்து உங்களுக்கு அன்னைக்கு நாள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, ஃபஜர் தொழுவு அன்னைக்கு சரியில்லைன்னு சொல்லு, ஆனால் ஏற்றுக்க. நீ தொழுதுட்டாக ஆட்டோமேட்டிக்காக நல்லதா அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு அன்னைக்கு பீட முடியுது, அன்னைக்கு பீட இல்லை. நீ ஃபஜர் தொழுதுட்டு அடுத்து லுகர் தொழுவு வரைக்கும் உனக்கு ஏதாவது பீட நடக்க தான் பாரு. அடுத்து லுகர் தொழாமல் இருந்தால் அடுத்து உனக்கு பீட ஆரம்பிக்கும். லுகரன் தொழுவு, லுகர் முடிச்சிட்டியா அடுத்த அசர் வரைக்கும் உனக்கு எது இருக்காது. அடுத்த அசர் தொழுதுட்டியா அடுத்த அவ்வளோதான். உனக்கு இந்த ரொட்டேட்டிங் வந்துக்கிட்டே இருக்கணும், சர்க்கிள். அப்படி இருந்தால் உனக்கு பீடையே கிடையாது, தொழுதுகிட்டே இரு. அல்லாஹ் உனக்கு என்ன தேவை அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பான். அது மாதிரி நம்ம எந்த கெட்ட பழத்தையும் ஈடுபடாமல் இருக்கணும்னு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நம்ம எல்லாம் அங்கே போய் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் வந்து கல்வியோட பாதையை தேடி போறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, சொர்க்கத்தோட பாதையை நோக்கி
போயிட்டு இருக்காங்க, சொர்க்கத்தோடைய பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி சொல்றாங்க, போய் சொர்க்கத்தோடைய பூஞ்சோலை கிடைச்சிச்சுன்னா மேய்ஞ்சுக்கோங்க, இப்படி சொர்க்கத்தோடைய பூஞ்சோலை கிடைச்சிச்சுன்னா மேய்ஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ரசூல்லாட்ட சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா, எப்படி இந்த உலகத்துல சொர்க்கத்தோட பூஞ்சோலை கிடைக்கும், எப்படி நாங்கள் அதில் மேய்ஞ்சிக்கிறது அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் கேள்வி எழுப்பும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இடத்துல அல்லாவையும் ரசூலையும் பற்றி பேசப்படுதோ அந்த இடம் தான் சொர்க்கத்தோட பூஞ்சோலை. அதனால இந்த இடம் சொர்க்கத்தோட பூஞ்சோலை, அல்லாவை பத்தி ரசூலை பத்தி பேசுறனால. ஹை அடுத்த விஷயமா நம்ம ஒரு 5 மாதங்களா நடத்திட்டு இருக்கோமானே, அவளோட கிருபையில ஒரு 5 மாசமா நடத்திட்டு இருக்கோம். அவளோட கிருபையில ஆட்கள் அதிகமாயிட்டே போறாங்க. இதோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, முதல் நோக்கம் என்னன்னா, தொழுகை தான் முதல் நோக்கம். இந்த கூட்டத்தை நம்ம கூட்டினதுக்கான நோக்கமே வாலிபர்களை பள்ளிக்கு அழைச்சு கொண்டு போகணும், தொழுகை வைக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கமே. நம்ம 5 மாசமா நடத்திட்டு இருக்கோம். 5 மாசமா அல்லாஹ்வோட கிருபையில நிறைய பேர் வரீங்க, நிறைய பேர் கவனிக்கிறோம். ஆனா இதை நம்ம என்ன பண்ணணும், அண்ணே சொன்ன மாதிரி, மௌலானா சொன்ன மாதிரி இந்த செயல்முறைக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும், 5 வேளை தொழுவணும், ஃபஜருக்கு பள்ளிக்கு வரணும், 5 வேளை தொழுவணும். எப்படின்னா தொழுகை தான் எல்லாமே. இன்ன ஸலாத்த அனில் ஃபக்ஷா அனில் முன்கர், என்னன்னா தொழுகை என்ன பண்ணும், பாவத்திலிருந்து மீள வச்சிரும், பாவத்தே பண்ணாத அளவுக்கு அது பண்ண வச்சிரும். இன்ன ஸலாத்த அனில் ஃபக்ஷா அனில் முன்கர், பாவமே இல்லாத மாதிரி பண்ணிடும். அதனால தொழுகை 5 நேரம் தொழுகை கரெக்டாக தொழுறணும். மௌலானா சொல்ற மாதிரி ஃபஜர், யார் ஃபஜரோட ஃபர்லான ஃபஜர் தொழுகை தொழுறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த நாள் ஃபுல்லா அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருப்போம். இன்னொன்னு என்ன ரீசன்னா, ஃபஜரோடைய தொழுகை நன்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்லான அந்த ஃபஜர் தொழுகையோட நன்மை ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், பள்ளிக்கு தவழ்ந்து வருவான். அவன் படுத்த படுக்கையா கிடந்தாலும், என்னதான் எந்த நிலையில கிடந்தாலும், அந்த நன்மை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தவழ்ந்து வருவான். அந்த அளவுக்கு அந்த நன்மை கணக்கே இல்லாத நன்மை தான் அந்த ஃபர்லான அந்த ஃபஜர் தொழுகை நன்மை. அதனால அந்த தொழுகையை ஃபர்லான அந்த ஃபஜர் தொழுகை நம்ம கரெக்டா தொழுவணும். நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடுறோம், அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு இந்த இடத்துல ஒண்ணு கூடுறோம், அப்படியே தொழுகிறோம், இந்த இடத்துல ஒண்ணு கூடுறோம், அப்படியே போயிடும். இந்த இடத்துல இருக்கவங்க பாதி பேர் அல்லாஹ்வோட கிருபையில பள்ளிக்கு வராங்க, சில பேர் அப்படியே போயிடறாங்க. ஆனா நம்ம போகாம பள்ளிக்கு வரணும், தொழுகைக்கு வரணும். இந்த இடத்துல வந்தோம், சும்மா ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தோம், பேசினாங்க, கவனிச்சோம், இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டுறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வோட கிருபையில இந்த நோக்கம் என்னன்னா, ஒண்ணு கூடுறதுக்கான நோக்கமே பள்ளிக்கு 5 வேளை தொழுவணும், வாலிபர்களை ஒன்று திரட்டணும். இந்த வயசு இருக்குல்ல, இந்த வயசு வாலிப வயசு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வயசு. எப்படி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வயசு. இந்த வயசுல நம்ம எந்த அமல் செஞ்சாலும் வெயிட் என்ன, மீசான் திராஸ்ல அடிக்கும், வெயிட் அதிகமா அடிக்கும். அதனால இந்த வயசுல பயன்படுத்திக்கணும், இந்த வாலிப வயசை பயன்படுத்திக்கணும். இந்த வயசுல யார் அல்லாஹ்வுக்காக வாழ்றாங்களோ, இந்த வாலிப வயசுல அல்லாஹ் மறுமையில அர்ஷோட நிழல் கொடுப்பான். அந்த மறுமையோட நாளில அந்த மகஷர் மைதானத்துல என்ன பண்ணுவாங்க, சூரியன் என்ன பண்ணுவோம், மண்டைக்கு மேல நிற்கும், மண்டைக்கு மேல இங்க நிற்கும். நம்மளால ஒரு சாதாரண ஒரு வெயில் அடிச்சாலே தாங்க முடியாது, அப்படியே ஊத்தும். அப்படியே இங்க மண்டைக்கு மேல வெயில் சூரியன் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், ஊத்தும்ல, அப்படியே உருகி ஊத்தும் மூளை. அந்த டைம்ல அந்த 7 கூட்டத்தாரும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் தான் வாலிபர்கள். அல்லாஹ்வுக்காக அந்த வாலிபத்தை செலவு செஞ்ச வாலிபர்கள். அந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செஞ்சா அல்லாஹ் அந்த அர்ஷி நிலை கொடுப்பான். அல்லாஹ் பெருசாலாம் பண்ணுன்னு சொல்ல, பதுக்குருனி அதுக்குருக்கும் அஷ்குருலி வலா தக்ஃபுரும். நான் சொல்றான், எனக்கு நீங்க நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுங்க. நீங்க என்னை நினைவு கூறுங்க. எவ்வளவு நேரம் ஆயிரம் போகுது தொழுவைக்கு, ஒரு வேளை தொழுவைக்கு 5 நிமிஷம், ஃபஜருக்கு 5 நிமிஷம், லொகருக்கு 5 நிமிஷம், அசருக்கு 5 நிமிஷம், மகரிபுக்கு 5 நிமிஷம். மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு அல்லாஹ்விற்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்தை அல்லாஹ் இதை தான் சொல்றேன், நீ எனக்காக நீ இந்த உலகத்தை தேடிப்போ, காசு பணத்தை தேடிப்போ, ஆனா எனக்காக நீ ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கு.
ஒதுக்குனேன்னா நான் உனக்கு சொர்க்கத்தை தருவேன். இந்த தொழுகை மட்டும்தான். இந்த தொழுகை இருந்துச்சுன்னா தான் நம்ம பாவத்துல இருந்து மீண்டு வருவோம். அதன் அடிப்படையில நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடுறதோட நோக்கமே தொழுகை தான். அதனால இந்த இடத்துல கூடுறது மட்டும் இல்லாம இது வந்து செயல்முறை கொண்டு வரணும். நம்ம பேசுறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டா பள்ளிக்கு வரணும், தொழுகை வரணும். அதுதான் நம்மளோட நோக்கம். கரெக்டா இப்படியே பேசிட்டோம், இப்படியே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம் போவாம கரெக்டா பள்ளிக்கு வந்து தொழுவணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். லோட கிருபை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஃப்ரா வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து தாகா உருவாக்கணும். அம்மா யசிஃபுன் அஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.